டார்னிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க எல்லாரும்? இருப்பீங்க நல்லா தான் இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஓகே, இன்னைக்கு அகெயின் ட்ரீம்கள் தான் பார்க்க போகிறோம். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடுவோம், ரொம்ப கதையெல்லாம் வேணாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ் கரெக்ட், ஒயின் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தயங்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பார். ஸோ அப்படியே இந்த சைடு, அதாவது ஒயினோட சைடு என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து அத்தை பையன் கூட என்கேஜ்மெண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் வேலையும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் ஒயினோட அப்பா இருந்து சொல்லிட்டுருக்காரு, சரி நீ போயிட்டு அவள் ரெடி ஆகிட்டாளான்னு பாரு, அவள் எப்போ ஏதாவது பண்ணிடுவான்னு பயமாக இருக்க, சீக்கிரமாக போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரூமில் பார்த்துட்டு, அப்போ தான் நீங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜோ வந்து சொல்லிட்டே இருக்கா, ஒயின் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எப்படியும் டைம் வந்துடுவான், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஒயினை. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, ஜோ ஒயினை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. ஒயினும் வந்துட்டாங்க. ஸோ அத்தை பையங்கிற அந்த காமெடி பீஸே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ரிங் போடுற நேரம் வந்துட்டு கரெக்டாக தயங்கும் வந்துடுவான். ஸோ வந்து ஒன்றா ஒயினோட அப்பா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு அப்படியே பார்த்து தான் அவருக்கு என்ன பண்ணது தெரியல, குடுன்னு ஓடி போகிறாரு. போயிட்டு தயங்கு சட்டையை பிடிச்சிட்டு, நீ எதுக்குடா இப்போ வந்த, எல்லாமே ஒன்னால தான் வந்தது, ஒன்னால தான் என் பொண்ணு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, உனக்காக என்ன எதிர்த்து பேசுகிறா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து அந்த பையன் வந்து ஒயினோட கையில் ரிங் போட வரும்போது, கரெக்டாக ரிங் எடுத்துகிட்டு வரும்போது வந்து நம்ம ஒயின் வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவா. ஸோ இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு, டே மச்சான் அவங்க எடுக்கிற அவன் ஒரு குப்பை, அவங்ககிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுரா, மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டென்ஷனாக வந்துட்டு ஜோ ஜேகே 3 பேர் தான் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ தயக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ டாக்டர்னு கத்திட்டே இருக்காங்க. ஃபைனலி டாக்டர் வந்துட்டாங்க. ஸோ வந்து டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து மயங்கி விழுந்துட்டா, வாயில் வேறு பிளட் வந்துட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணது தெரியல, சீக்கிரமாக பாருங்கள், இதே தான் அவன் சொல்லிட்டே இருக்கா, சீக்கிரமாக பாருங்கன்ட்டு. ஸோ டாக்டர் ரிலாக்ஸ், நீங்கள் இதுக்கும் டென்ஷன் ஆகிறீங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே 3 பேருக்கும் உயிரே இல்லை, என்னடா நடக்க போகுது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. திரும்பவும் வந்து ஜோ வேறு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவா, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறல்ல. ஸோ அதனால் அப்போ வந்துட்டு ஜோ வந்து கேட்குற ஜங்குக்கிட்ட, ஒயினுக்கு ஒன்றும் ஆகாதுல, வந்துடுவாள் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே சொல்கிறான், நீ எதுக்கும் அழாத, நீ இவ்வளோ பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, என் குட்டி பிசாஸ் பற்றி எனக்கு தெரியும், என் தங்கச்சி பாரு எப்படி இருந்துச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் இருந்துச்சு ஜங்குக்கான்னு வந்து நிற்க போகிறா, நீங்கள்லாம் ஏன் இவ்வளோ அழுதுட்ருக்கீங்க, என் தங்கச்சி பற்றி தெரியும், அவள் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே ஃபீனிக்ஸ் பரவ மாதிரிலாம் வருவாள் என் தங்கச்சி, நீ ஏண்டி இப்படி ஃபீல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவளை கம்ஃபர்ட், அவருக்கும் ஃபீலிங் இருக்குது, பட் அவர்கிட்ட காமிக்கும்போது இன்னும் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவாங்கிறனால இவங்க 2 பேரையும் கம்ஃபர்ட் பண்ணணும்னு அவர் ஹைட் பண்ணிட்டு அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக டாக்டரும் வந்துட்டு செக் பண்ணிட்டு இன்னும் எல்லோரும் 3 பேரும் திரும்பவும் போகிறாங்க டாக்டர்கிட்ட. போய்ட்டு என்னாச்சு டாக்டர், சீக்கிரமாக சொல்லுங்கள், என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து பாய்சன் சாப்பிட்ருக்காங்க போல், அதனால தான் இப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னது. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே என்னது பாய்சன் சாப்பிட்ருக்காளா அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க. இவ ஏன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு தான், ஏன்னா ரொம்ப போல்டான பொண்ணு, ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தான்னு அவங்களுக்கு இன்னும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி டாக்டர் ஒயினுக்கு எதுவும் ஆகாதுல்ல, அவளை காப்பாற்றிடலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரில, எதுனாலும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் கேளுங்க, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, ப்ளீஸ் எங்கள் டியூட்டியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இவங்க என்ன ஆகும் ஏதாகும்ன்ட்டு ரொம்பவே பதறி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து நம்ம ஒயினுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துடும். ஸோ கண்ணு முழிச்சதுமே ஒயின் வாயிலேருந்து வர ஃபஸ்ட்டு வேர்ட் தயங் தான். தயங் தான் சொல்லிகிட்ருக்காங்க, தயங்க பார்க்கணுன்ட்டு. ஸோ அப்போ சிஸ்டர் வந்து என்னடா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஒயினுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கோம்.
ஸோ அப்போ வந்து அவங்க டாக்டர்கிட்ட வந்துட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. ஸோ டாக்டரும் வந்து பார்க்கும்போது தயங்கு பார்க்கணும் இதே தான் அகெயின் அவங்க பேசவே முடியல. பட் இருந்தாலும் தயங்குங்கிற வேர்ட் மட்டும்தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அப்போ வந்துட்டு டாக்டர் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, அப்போது தயங் யார், அவங்கள போய் கூட்டுவாங்க, பேஷண்ட் ரொம்ப கத்துறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ரிலாக்ஸ் நீ எதுக்கும் வைன் நீ டென்ஷன் ஆகக்கூடாது, நீ கூலாரு தயங்க இப்போ நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளை கம்ஃபர்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே சிஸ்டரும் வந்துட்டு இங்கே தயங் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தயங்க சொல்ல நான் தான் அப்படின்னு. அது பேஷண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க பார்க்கணுன்னு ரொம்பவே கத்துறாங்க, சீக்கிரமாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயங்க உள்ள வந்துடுறான். அப்போது தயங்க வந்துட்டு கேட்குறேன், நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ தானே சொன்ன நமக்காக யோசிக்காதவங்களுக்காக நம்ம உயிரெல்லாம் விட்டுறது தப்பு, நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். பட் நம்ம ஒயின் எதுவுமே ரிப்ளை பண்ண, பிகாஸ் அவள் ரொம்பவே பயந்துருக்கா. அவங்க அப்பா ரொம்பவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது, அடித்தது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துருப்பா. ஸோ அவள் வந்து அவள் இதை மட்டும்தான் சொல்லிட்டுருக்கா, எங்கள் அப்பா கிட்ட சொல்லு, என்னை அடிக்கக்கூடாது சொல்லு, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, நீ என்னை கூப்பிட்டு போயிடுறியா, உன் கூடவே கூப்பிட்டு போ, என்னை ஆண்டி நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் திரும்ப சொல்லிட்டே இருக்கா. ஸோ தயங்கும் வந்து இல்லை வயன், இல்லை அப்பா இங்கெல்லாம் இல்லை, நீ பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ சரியானது நம்ம ஆண்டி வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என் கூட வரீங்களா, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது தயங்கோட கையை பாயிண்ட் டைட்டாகவே பிடிச்சி சொல்கிறான், ப்ளீஸ் தயங்க என்னை விட்டு போயிடாதுன்னு, எனக்கு பயமாக இருக்குது, நான் தனியாக இருக்கு, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், அது வரைக்கும் ஜோ கூட இருப்பேன், நான் அவளை அனுப்புகிறேன், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே போயிட்டு ஜோ கிட்ட சொல்கிறான், நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் வைன் கூட இரு, அண்ட் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவகிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, அது வந்து அவங்க 4 டேஸாக எதுவுமே சாப்பிடாமலே இருந்திருக்காங்க, அண்ட் அவங்கள யாரும் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க போல், அவங்க அடித்தனால தான் இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த விஷயத்த திரும்ப அதை தான் சொல்லிட்டுருக்காங்க, அப்பா அடிப்பார் இதே தான் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவும் அவங்க இருக்காங்க போல். தனியாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, அப்படி ஷியூர் ஆகுறாங்க. ஸோ அவங்கள தனியாலாம் விட்டுறாதீங்க, அண்ட் யாருமே இந்த இன்சிடெண்ட் பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்க. அவங்க வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியுமோ அப்படி பார்த்துக்குவாங்க. அவங்க நார்மலாக இருக்கணும், அவங்க டென்ஷன் ஆனால் அது அவங்க ஹெல்த்துக்கே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு என்னோட அப்பா வராரு. என் பொண்ணுக்கு என்னாச்சு, நான் என் பொண்ணை பார்க்கணும், என்னை உள்ளே விடுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ ஜேகே வந்து கரெக்டாக வரான், வந்து பார்த்துட்டு, என்னது உன் பொண்ணா, எப்போ உன் பொண்ணு யாருப்பா சொன்னா, அது நேற்று வரைக்கும், இப்போலேருந்து அவள் ஜேகேயோட தங்கச்சி, என் மச்சானோட பொண்டாட்டி, வந்துட்டார் பெருசாக பொண்ணா, என் தங்கச்சி அடித்து கொல்ல பார்த்துட்டு இப்போ பாசமாக பொண்ணை தேடி வரியா, நீ மட்டும் என் கையில் கிடச்சிருந்த, இனிமேல் என் தங்கச்சி ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கேன், ஒரு புடை போட்டு போயிட்டுருப்பேன்டா அப்படின்ட்டு. ஸோ அப்போ தயங்க வந்துட்டு ஒயினுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல, அப்போ சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கான், சிஸ்டர் ஒயினுக்கு என்ன மாதிரி சாப்பாடெலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் வாஷ் பண்ணியிருக்கு, ஸோ அந்த பொண்ணு ஆடுற வரைக்கும் லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் வாங்கிட்டு வரும்போது தான் பார்த்துருப்பான் ஜேகேவும் அவனோட அப்பாவும் நின்று பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ அவன் சரி இவன் யார்கிட்ட என்ன இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அட மாம்ஸு, மச்சான் ஒயின் வேறு பசிக்குதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற, இந்த சாப்பாடு ஜோக்கிட்ட கொடுத்து அவளை சாப்பிட வச்சுட்டு நான் மாம்சகிட்ட வந்து பேசிட்டு வந்துடுறேன், சரா சீக்கிரமாக வாடா, வந்துடுறேன்டா, போடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாய் மாம்ஸ் எப்படி இருக்கீங்க, என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டியோ, பாவம் மருமக பிள்ளைல
மருமகனை பார்க்காம மாமா ஏங்கி போயிட்டார் போல். யாரா உனக்கு மாமா எவ்வளோ தைரியம் வந்து என்னை பார்த்து மாமனு கூப்பிடுவோம் அப்படின்னு. அப்போ ஜேக்க வந்து போயிட்டுருப்பான்ல, போயிட்டு அப்படியே திரும்ப வந்து பேக்வேர்டாக நடந்து வரான். வந்துட்டு என்ன அங்கிள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க, என் மச்சானுக்கு ஒய்ஃபுனா நீங்கள் மாமா தானே, பொண்ணை பற்றி ஒரு மாமான்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிட்றது, சரிடா அவருக்கு ஏதோ அன்னீசியாக இருக்கும் போல நீ அங்கிள்னு கூப்பிடு. சை அங்கிள்னு கூப்பிடணுமா, அதெல்லாம் நம்ம கொரியா கல்ச்சர்ரா, தமிழ்நாட்டில் ஒய்ஃபோட அப்பாவை மாமன் தாண்டா கூப்பிடணும். இது கூட தெரியாமல் என் மாமனார் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் குப்பை கட்டியிருக்கான். சரி அவன் கிடக்குறான்டா, அவனுக்கு அறிவு கட்டுவேன். சரி நீ சீக்கிரமாக வந்துடு. சரிடா ஒரு 2 மினிட்ஸ்டா, மாமா கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே உள்ளே போயிடுவார். இங்கே தான் கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கோம். அப்புறமா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அதாவது இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகுது, நீங்கள் கண்டிப்பாக வரணும். யாரா நீ, உன் கல்யாணத்துக்கு நான் எதுக்குடா வரணும், நீலாம் ஒரு ஆள், உன் கல்யாணத்துக்கு நான் வரணுமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பா இல்லைன்னா பார்க்குறவங்க தப்பாக பேச மாட்டாங்களா, என்கிட்ட வர கேட்பாங்க, என்னத்தையும் உன் மாமனார் உங்கள் வரவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க, நான் என்ன சொல்கிறது, எல்லோரும் கேட்பாங்கல்ல, அதனால தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்து உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு சாப்பாடை ஜோக்கிட்ட கொடுத்து, ஜோ இதை நீ ஒயனுக்கு சாப்பிடக்கூட, நான் போய் மெடிசின்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஸோ அப்போ பார்க்குறான், இன்னும் இங்கே கான்வர்சேஷன் முடியல. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துட்டு கேட்குறான், என்னடா இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க, சரி சரி ஆரம்பங்கிட்டே தான் பேசணுன்னு சொன்னான், நீ சீக்கிரமாக வரியா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஆமால இதோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு போகலான் இருக்கும்போது திரும்பவும் வந்துட்டு சொல்கிறான், இனிமேல் என் வயன் மேலே நீ கை வச்சு பாரு, அப்புறம் தெரியும் இந்த தயங்க யாருன்னு, இது வரைக்கும் பார்க்காத இன்னொரு மாற்றம் பார்க்க வேண்டியதாக இருக்கான். சரி மாம்ஸ், கல்யாணம் வேறு நிறைய இருக்குது, ஸோ அப்புறமா மீட் பண்ணுவோம், டாட்டா பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து தயங்கோட ஆண்டி வந்து பார்க்க வந்திருப்பாங்க ஒயனை. ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஒயின் நீ எவ்வளோ போல்டான பொண்ணு, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்த அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ வந்துட்டு ஒயின் சொல்கிறான், இல்லை ஆண்டி, என்னால் தயங்கோட இடத்துல இன்னொரு பர்சனை வச்சு பார்க்க முடியல, அதனால தான். அது மட்டும் இல்லை, யாருன்னே தெரியாத ஒருத்தர் என் கையை பிடிக்கிறதையும் நான் விரும்பலை, என் தயங்க தவிர வேறு யாரும் என் கையை பிடிக்கக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் மாதிரி எல்லா பொண்ணுங்க மாதிரி என்னாலையும் நார்மலாக இருக்க முடியாது. லவ் பண்ணிவிட்டு வீட்டில் ஒத்துக்கலன்னதும் வேணாம் விட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்குற பையனெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இந்த ஒயின் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் எதுவும் யாருக்கும் ஆசைப்பட்டதில்லை, எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. எப்போவுமே ஒயினுக்கு பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒயின் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு என் புலிக்குட்டி மட்டும்தான். ஸோ என் இன்டர்வியூரை தவிர வேறு யார் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்போ வந்துட்டு எங்கள் தயங்க வந்து ஆரம்பிக்கிட்ட பேச போயிருப்பாள். அப்போ கேட்குறாங்க, ஆரம்பம் வந்துட்டு என்னடா தயங்க இந்தியா வந்தது எங்களெல்லாம் மறந்துட்டு போல், ஒரு ஃபோன் கால் கூட நீ பண்ண மாட்டேங்கிற, அவ்வளோ பிஸி ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான், எப்படி என்ன எப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜின் கேட்குறாரு, என்னடா சிஸ்டரை இன்னும் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணாமலே இருக்கு, எப்போ தான் என் சிஸ்டரை என் கண்ணு முன்னாடி காட்ட போகிற, நாங்களும் வந்ததுலேருந்து அவங்கள தான் பார்க்கணும்னு தேடிட்டோம், எங்கடா அவள் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஸோ ரெக்கவர் ஆகிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே டைம் வந்து சொன்னால், இல்லை நம்ம வீட்டுக்கு வந்துடட்டுமே, நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேனே அப்படின்ட்டு, இல்லை அதெல்லாம் முடியாது, நீ இப்போவே கூட்டிகிட்டு போ, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் ஒரு எபிசோடில் வந்து சீசன் 1 முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு சீசன் 2 இன்ஸ்டாவில் ஆன்கோயிங்கில் 3 எபிசோட் போயிட்டுருக்குறா. 3rd எபிசோட் இனி தான் வரப்போகுது. இப்போ வந்து நான் ஜேக்கோட எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கண்டினியூஸாக தயங்கன்னு போடும்போது போடலாம். பட் இருந்தாலும் நம்ம மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டோ கொடுக்கணும். ஸோ ஜேகேஎஃப்எஃப் கொஞ்ச நாள் ஜேகேஎஃப்எஃப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இனி வந்து சீசன் 2 வரும். ஸோ ஜேகேஎஃப்எஃப் கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறம் கண்கள் காணாமல் ஆல்ரெடி அதுவும் இன்ஸ்டால் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. பட் நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் தான் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ கொஞ்ச நாள் இனிமேல் ஆட்டிடியூட் குயின் அது அன்டோல்ட் ஸ்டோரி அதுதான் கண்டினியூஸாக வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீம் கேர்ள் சீசன் 2 அண்ட் கண்கள் காணாமல் எஃப்எஃப் வரும்டா. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக நான் இதை பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஏதோ டைம் பாஸுக்கு நான் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்ஸ்டாவில். பட் இப்போ அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வரைக்கும் வந்திருக்கு. அண்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, இவ்வளோ சப்போர்ட் வந்து எனக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். சீக்கிரமாக உங்களை அகெயின் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சேஃபாக இருங்க. பாய் ஃப்ரம் டோலி. பாய்.